இப்போது அடுத்த கட்ட வளர்ச்சி பாரத தேசத்தில். இன்றைய கல்கத்தாவிலும் அன்றைய அதன் பெயர் கல்கோட்டை, கல்லினாலான கோட்டைகள். அன்று இந்தியாவில் கிட்டத்தட்ட எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் சின்ன கல்கோட்டையாக இருந்த அந்த நகரம் இன்று கல்கத்தா என்று மாறியிருக்கிறது. வீதி உலாவை கல்கோட்டைக்காரர்கள் பின்பற்றி இருந்தார்கள், படையமைப்பை பின்பற்றி இருந்தார்கள். மூங்கில் வேல்களை, அதாவது மூங்கிலை கூர்மையாக உராய்ந்து அதை போருக்கு பயன்படுத்தும் முறையை கல்கோட்டைக்காரர்கள் பயன்படுத்த அது சீன தேசத்திற்கு பரவி மூங்கில்கள் வளர்க்கப்பட்டு ஒவ்வொரு வீரனின் கையிலும் 8 அடி நீளமுள்ள மூங்கில் வேல்கள் கம்பீரமாய் காட்சியளித்தது. இப்போது கல்கோட்டையில் ஒரு அதிசயம். நன்றாக வில் போல் வளைந்த இன்னொரு மூங்கிலையும் எடுத்து ஒட்டி தட்டினான். அழகான ஒரு வட்டம். அதை அந்த உருளை வளையத்தை நிறுத்தி பார்க்க அது குடுகுடு என்று ஓடியது. ஹே என்று கூச்சலிட்டான். இன்னும் 2 மூங்கில்களை வளைத்து கட்டினான். இரு வளையங்களுக்கும் குறுக்க மறுக்க ஆரங்கள் போல் கம்புகளை கட்டி இரண்டையும் ஒரே ஒரு கம்பினால் நடுவில் கட்டி உருட்டி கொண்டே அரண்மனை கோட்டைக்குள் போனான். அந்த கல்கோட்டையில் தான் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட மன்னன் அந்த சக்கரத்தை கண்டுபிடித்தவனுக்கு உயிர் உள்ளவரை கோட்டைக்குள் அமர்ந்து உண்டு வாழலாம் என்ற பரிசை அறிவித்து அதே மாடலில் மரங்களை வெட்டி சக்கரங்கள் செய்யப்பட்டது. குதிரைகள் இழுத்து போகும் அளவில் முதலாக ரதம் தோன்றியது அந்த அன்றைய கல்கோட்டையில் தான். மனிதன் என்று சக்கரத்தை கண்டுபிடித்தானோ அன்று அவன் பொற்காலத்திற்குள் காலடி எடுத்து வைத்து விட்டான்.